சர்வஜனனி ஸ்போக்கன் இங்கிலீஷ் அகாடமி வழங்கும் ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் டே 4. போன ஷார்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இந்த ஷார்ட் வீடியோவில் வேர்ப் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். வேர்ப் அப்படிங்கிறது தமிழில் வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். நாம் செய்யும் செயலை குறிப்பதே வினை. ஆடுதல், பாடுதல், ஓடுறது, விளையாடுறது, இது எல்லாமே வினை. வாக், ரன், ஜம்ப், ரைட், இன்னும் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ இந்த வினை சொல்லையே நம்ம இங்கிலீஷில் 3 பிரிப்போம். V1, V2 அண்ட் V3. V1 அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம், நிகழ்கால வினைச்சொல். V2 அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம், இறந்த கால வினைச்சொல். V3 அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், இறந்த கால வினையச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த V1, V2 அண்ட் V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தரோவா தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால இங்கிலீஷ்ல சென்டென்சஸ் கிரியேட் பண்ண முடியும் அண்ட் இங்கிலீஷ்ல பேச முடியும். அடுத்த வீடியோல இதை பத்தி நம்ம டீடைல்டா பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ் பேச கத்துக்கோங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.